விஷ்ணு சகஸ்ரநாமம் முதன்முறையாக பறைசாற்றப்பட்ட இடம் இது. ஸோ எவ்வளோ பேருக்கு இந்த இடத்தினுடைய மகிமையை பற்றி தெரிஞ்சுக்கணும்? உண்மையிலுமேவா? அப்படி கையெல்லாம் இப்படி வருது. நோ எனர்ஜி அட் ஆல். ரொம்ப டயர்டாக இருந்தால் மேபி நெக்ஸ்ட் ஸ்பாட்டில் போய் இதுன்னு சேர்த்தி சொல்லலாம். இஸ் இட் ஓகே? ஆனா உங்க முகத்தை எல்லாம் பார்த்தா சங்கடமா இருக்கு. பார்த்தா நீங்கெல்லாம் குருக்ஷேத்ரா பேட்டில் சண்டை போட்டுட்டு வந்த மாதிரி இருக்கு. என்ன பிரபு பண்ணீங்கன்னு கேட்டா சும்மாதான் பஸ்ல உட்காந்துருந்தோம், டயர்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணி டயர்ட் ஆயிடுச்சு? சும்மா உட்கார்ந்தே டயர்ட் ஆயிடுச்சு. ரைட்? ஓகே. ஸோ பீஷ்ம பிதாமகன், அதாவது முப்பாட்டன், அவர் பாகவதத்துல அவரை மகாஜன் அப்படின்னு கூட சொல்லுது. பக்தர்களில் மிக உயர்ந்தவர் யாரு? யாரு? Bhishmadev, one of the greatest devotee and an amazing personality, a great person in the whole dynasty of Kuru. இன்றைக்கு வர பூமியில் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த மனிதரே பிறந்தது கிடையாது. There is no such human being like Bhishma till this date. Right? யார மாதிரி கிடையாது? பீஷ்மர மாதிரி. ஏன்னா அப்பாவுக்கு போய் பொண்ணு பார்த்த பசங்க கலியுகத்துல கிடையாது. ரைட்? இஸ் தேர் எனி ஒன் அந்த மாதிரி யாராவது செய்வாங்களா? அப்பாவுக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு வர்றது சாதாரணமா என்ன நடக்கும்? அப்பா தான் போய் பசங்களுக்கு பொண்ணு பார்க்கணும். So Bhishma was the son of Mother Ganga. கங்காவுடைய மகன், கங்கா தேவியினுடைய மகன் யாரு? பீஷ்மர். ஒரு சின்ன தவறுனால் அவர் பூமியில் பிறக்க வேண்டி வந்தது. இல்லைன்னா அவர் ஒரு மகாத்மா, ஒரு தேவன். He is a demigod, he is a தேவா. பீஷ்ம தேவருடைய அப்பா, அவர் பேர் சந்தனு மகாராஜா. பீஷ்மஸ் ஃபாதர் என்ன பேரு? சந்தனு மகாராஜா காட்டுல ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்து இஷ்டப்பட்டுட்டார், பிடிச்சு போயிடுச்சு. யார் அந்த பொண்ணு? கங்காவா? கதையே போச்சு. நீ குடும்பத்துல பிரச்சனை பண்ணி விட்டுருவ. ரைட்? சத்யவதி. ஓகே. So சத்யவதி was a fisher woman. ஒரு மீன் பிடிக்கிற குலத்தில் பிறந்த பெண். யாரு? சத்யவதி. ஒரு அமேசிங், ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா, நம்ம புராணத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் யாருமே பிராமணர் கிடையாது. All the great personalities in our this thing sampradaya, many of them were not brahmanas. Vyasa was a son of Satyavati. சத்யவதியினுடைய மகன்தான் யாரு? வியாசர். சத்யவதி பிராமண பெண்ணா? கிடையாது. ரைட்? சுகதேவ கோஸ்வாமி was the son of a hunter lady, ஜபாலி. ஜபாலின்னு சொல்லி காட்டுல வேட்டையாடக்கூடிய ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்தவளுடைய மகன் யாரு? சுகதேவ் கோஸ்வாமி. Was he a Brahmana? No. ரோமஹர்ஷனா, சூத கோஸ்வாமி, none of them were Brahmanas. இவங்க யாருமே யார் கிடையாது? பிராமணர் கிடையாது. So Brahmana is not by birth, by his activities. பிராமணன் அப்படின்னா யாரு? பிறப்பினால் யாருமே பிராமணன் கிடையாது. ரைட்? எல்லாரும் ஜன்மனா ஜாயத்தே சூத்ரா. We are all சூத்ரா by birth. பிறப்பினால் நம்ம யாரு? சூத்ரர்கள். யாரெல்லாம் மலம் மூத்திரத்துக்கு நடுவுல பிறந்தீங்களோ அவங்கெல்லாம் சூத்ரர்கள். பிறக்கும் போதே முகத்தில எல்லாம் சந்தனம் பூசிக்கிட்டு பிறந்தவர்கள்லாம் பிராமணர்கள்.
எவ்வளவு பேர் பிறக்கும் போதே சந்தனம் பூசிட்டு வந்தீங்க? பிறக்கும் போது அப்படியே நாரும், ரைட்? எல்லாம் அப்படியே பஸ், யூரின், அப்படியே எதுலெல்லாம் பிறப்பன்னே தெரியல. இங்க வந்து என்ன இமாலயன் பேக்கு கேரெல்லாம் போட்டுட்டு நடந்துட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கோம், ரைட்? உண்மையிலுமே பிறக்கும் போது, அதாவது சாணக்கிய பண்டிதர் சொல்றாரு, ஒரு பெண்ணின் மூத்திரமும் புத்திரனும் ஒரே இடத்துல இருந்தா வருதான். ஒரு வேர்டு தான் டிஃபரன்ஸ். பாருங்க, பேரை வச்சிருக்காங்க அசிங்கமா, புத்ரான்னு. ஒரு வேர்டு மாத்திட்டா போச்சு. ஏன் அப்படின்னா, அவன் ஹரிய பூஜை பண்ணலன்னா அவன் எல்லாம் மூத்திர சமானம் அப்படின்னு சொல்றாங்க. Anybody who has taken birth doesn't worship Hari is equal to, correct? ஆமா அப்படிங்கிறது, ரைட்? So ஜன்மனா ஜாயத்தே சூத்ரா. நம்ம எல்லாருமே பிறப்பு நாள் யாரு? We are all Shudra by birth. வேத படந்தி தத் விப்ரா. என்னைக்கு பகவத்கீதை பாகவதம் படிக்கிறானோ அன்னைக்கு தான் அவன் விப்ரன். Only when he reads Bhagavad Gita Bhagavatam he becomes Vipra. Janmana jayate Shudra, Veda padanti tad Vipra. Then Samskaret bhavet Dvija. Samskaram, அவனுடைய கல்ச்சர்ல, by his culture he becomes Dvija, that's twice born. Brahma Jnana Titi Brahmana. The moment he understands God, he becomes a Brahmana. என்னைக்கு அவன் கடவுளை தெரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கு தான் அவன் யாரு? பிராமணா. சோ கடவுள் யாரு? ஹூஸ் காட்? கடவுள் யாரு? கிருஷ்ணா. அப்ப நீங்கெல்லாம் யாரு? பிராமணா, ரைட்? Because you know who God is, that means you are all Brahmana. புரிஞ்சதா? Okay. Right. So எங்க நிப்பாட்ன? Brahmana, right? Okay. So Bhishma, he went and saw his father was very upset. பீஷ்மருடைய அப்பா வந்து ரொம்ப சங்கடமா இருந்தார். Why Bhishma's father was upset? ஏன் பீஷ்மருடைய அப்பா சங்கடத்துல இருந்தாரு? நான் காலையில் என்ன சொன்னேன்? If you love someone, then what will happen? You fall in love. அவ்வளவுதான். உளுந்துட்டார். யாரு? அந்த சக்கரவர்த்தி சந்தனு மகாராஜா. அவர் வந்து whole planet-க்கே அதிபதி. He was the ruler of a whole planet. And everyone was listening to him. He had a phalanx of armies, horses, lions, elephants, soldiers, and everyone. He was the emperor of the universe. அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியா இருந்துட்டு சந்தோஷமே இல்லை. ஏன் சந்தோஷம் இல்லை? ஒரு பொண்ணை போய் காதலிச்சுட்டார், போச்சு, எல்லாமே போச்சு அவருக்கு. அன்னைக்கு முடிச்சது அவருக்கு துக்கம். பீஷ்ம தேவர் போய் பார்த்தா அப்பா ரொம்ப சங்கடமா உட்கார்ந்திருக்கார். சந்தனு மகாராஜா was very upset. Then Bhishma went and asked, my dear father, why are you so upset? Right? You are such a powerful emperor and the sun will never set in your dynasty. There could be no reason for you to be so sad. நீங்க வந்து துக்கமா இருக்கிறதுக்கு காரணமே கிடையாது. நீங்க வந்து இப்படி துக்கமா இருக்கவே முடியாது, ரைட்? அப்படின்னு சொன்னாங்க.